நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சுவாமிக்கு வந்து அவர் ரொம்ப பக்திலாம் கிடையாது. அவர் மந்திராலயம்லாம் வருவார். அதுக்கப்புறம் அவர் பக்தரா மாறினார். ரொம்ப வந்து ராயர் குறை சும்மா அப்படி பார்ப்பாரு போயிடுவாரு. அவங்க நீண்ட நாட்கள் பல வருடங்கள் ஒரு 15-20 வருடங்கள் அது வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கும் அந்த அந்த பழக்க வழக்கங்கள்லாம். ஒரு நாள் சமீபத்தில் அவரை சந்திக்கும் போது நான் கேட்டேன், நீங்க வந்து ராயர் இல்லைன்னு சொல்லிட்டு ராயரை விட பூரண நம்பிக்கை இல்லாம அதுக்கப்புறம் வந்து அவருடைய பக்தரா மாறினீங்க, அதாவது ஒரு அந்தரங்க பக்தியா வச்சு இந்த மாறினீங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏன்னு கேட்டா வித்தியாசமான அணுகுமுறைகள் எப்படி இவங்க வந்து எடுத்துட்டாங்க, எல்லா விஷயத்தையும் வெவ்வேறு கோணத்தில் பார்ப்பது, எந்தவுமே வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இருக்குதுன்னா ஏன் இருக்குது, எதனால இருக்குது, அது எதனால இருந்ததற்கும் தான் அத்தாட்சி என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களும் கூர்ந்து ஆராய்ந்து பார்ப்பவர்கள் கூட குருராஜரை வந்து முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு உதாரணங்களை எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். அதுக்கு அதுல ஒரு நபர் ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க என்ன உணர்ந்தீங்க, அவர்கிட்ட என்னதான் தெரிஞ்சுட்டீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கேட்கும்போது அவர் சொன்னாரு, சரவணன், அவர் ராயர் என்ன பண்றாருன்னா எல்லாமே கொடுத்தால் கூட ஒரு ஒரு அதாவது ஒரு பக்தனுடைய அந்த உள்ளத்தின் அடியில் அவன் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அவனுக்கு என்ன மனோபீஷ்டம், அதுதான் சொன்னோம், மனோபீஷ்டம் சொல்லிட்டு அவன் அடியாழத்தில் அது பக்தனோ பக்தையோ அவரை ஆத்மாத்மாக பிரார்த்திக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் மனசுக்குள்ள என்ன மாதிரியான பிரார்த்தனைகள் என்ன மாதிரி இருந்தா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்களோ அதை வந்து அவர் நிறைவேற்றி தரார், நிச்சயம் பண்றார். அதாவது நிஜமான சந்தோஷம், நிஜமான மகிழ்வு, திடீர்னு இது வரணும் இந்த வசதி வாய்ப்புகள் அதெல்லாம் இருந்தா கூட ஒரு நித்திய சந்தோஷம் ஒன்று இருக்கும். ஏதாவது ஒரு நித்திய சந்தோஷம், ஏதாவது உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு இது நடக்கணும், இவங்களுக்கு இது பண்ணா சந்தோஷம், இவங்களுக்கு இது நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனோபிஷ்டங்கள் அதை நிறைவேற்றி தராருங்க.